ஈரானை தாக்க இஸ்ரேலுடன் கைகோர்க்கிறதா அமெரிக்கா? இடம்பெயர்கிறது தளவாடங்கள். சமயம் பார்த்து கொண்டிருக்கிறாரா ட்ரம்ப்? இஸ்ரேல் ஈரான் இடையிலான யுத்தம் பலமடைந்து வரும் நிலையில் ஈரானை தாக்கலாம் என்ற வகையில் அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கு ஏன் எழுந்தது, ஈரானை தாக்க அமெரிக்கா தயாராகிறதா என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 7வது நாளை எட்டி இருக்கும் நிலையில் உலகின் மதிப்புமிக்க மற்றும் பலம் கொண்ட நாடுகள் இரு பிரிவாக தங்களது ஆதரவு கரங்களை நீட்டி வருவது 2ஆம் உலக போரை விட 3ஆம் உலக போர் பெரிய அளவில் நடைபெறப் போகிறதோ என்ற பதற்றம் உலக நாடுகள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளன. இந்த போரின் முக்கிய நோக்கம் என்னவென்று பார்த்தால், பொதுவாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் அரசுக்கும் நெதன்யாகுவின் இஸ்ரேலிய அரசுக்கும் ஒரே நோக்கம் ஒன்றுதான் என கூறப்படுகிறது. இதுவே இலக்கு என்றும் கூறப்படுகிறது. இஸ்லாமிய குடியரசான ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, அணு ஆயுதம் உருவாக்கும் நிலையை அவர்கள் அடையக்கூடாது என்பதில் மிக தெளிவாக உள்ளன இரு நாடுகள். ஏற்கனவே இஸ்ரேலை தொந்தரவு செய்து வரும் ஹமாஸ், இஸ்புல்லா போன்ற அமைப்புகள் அனைத்து வகையிலான உதவிகளையும் ஈரான் தான் செய்து வருகிறது. அப்படியெனில் ஒரு ஈரான் அணு ஆயுத நாடாக மாறினால் அது இஸ்ரேலுக்கு பேராபத்தாக முடியும் என்பது அவர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் ஈரான் பலம் கொண்ட அணு ஆயுத நாடாக மாறிவிடக்கூடாது என்பதில் குறியாக உள்ளது. இஸ்ரேலின் நிலைப்பாட்டில்தான் அமெரிக்காவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே அமெரிக்கா நமக்கு உதவி செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, இந்த விஷயத்தில் அதாவது ஈரானை ஒழித்து கட்டுவதில் இஸ்ரேல் குறியாக இருக்கிறது. இதனைத்தான் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்கு அத்தாட்சியாகத்தான் ஈரான் மீது இஸ்ரேல் அதிரடியான தாக்குதலை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்ரேல் மீது கொத்து கொத்தாக ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தெஹ்ரானில் இருந்து மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என அமெரிக்க அதிபர் எச்சரித்திருந்தார். இந்த போரில் ஈரானில் வெல்ல முடியாது என்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஒன்றே அவர்களுக்கான தீர்வு என்றும் அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபரை தொடர்ந்து இஸ்ரேலும் தெஹ்ரானில் உள்ள மக்கள் அனைவரும் வெளியேறிவிடுங்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அங்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அங்கிருந்து வெளியேறுவதா என்ற பயத்தில் அனைவரும் உள்ளனர். அப்படியே வெளியேறினாலும் அமைதி நிலவி மீண்டும் திரும்பி வந்தால் அவர்களுக்கான வாழ்வாதாரம், வீடுகள், வேலைகள் என அனைத்தும் கிடைக்குமா என்ற கேள்விகளை அவர்கள் முன்வைக்கின்றனர். இதனிடையே ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தகர்க்க அமெரிக்க இராணுவ தளவாடங்களை பயன்படுத்தும் முடிவுக்கு அந்த நாட்டு அரசு வந்துவிட்டதாக தகவல்கள் உலா வருகின்றன. பேச்சுவார்த்தை பலமுறை முயற்சி செய்தும் பலன் இல்லாத நிலையில் தாக்குதல் நடத்துவதுதான் ஒரே வழி என்றால் அதற்கும் தயார் என்ற முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருப்பதாகவே கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களில் அமெரிக்காவின் தளங்களில் இருந்து கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான இராணுவ விமானங்கள் ஐரோப்பாவுக்கு இடமாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த தகவல் உறுதி என்றே சொல்லப்படுகிறது. இந்த இடமாற்றம் செய்யப்பட்ட விமானங்கள் அனைத்தும் போர் விமானங்கள் என்றும், வானில் இருந்து குண்டுகளை வீசும் என்றும், வானத்திலேயே எரிபொருளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் டேங்கர் விமானங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் 7 விமானங்கள் ஸ்பெயின், ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு இவ்விமானங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்த்தால் அமெரிக்காவும் போருக்கு தயாராகிவிட்டதோ என்ற எண்ணத் தோன்றல் வந்துவிட்டதாகவே தெரிகிறது.